என்ன காரியம் பண்ணிட்ட நிர்மலா? தப்பான பானையை எடுத்துட்டியே. இந்த கருப்பு மேகங்கள்லாம் உன்னோட வருங்கால தோல்விக்கு அறிகுறி. என்னோட சேர்த்து அந்த மேகமும் சாட்சியா இருக்க போகுது. நீ 2வது முறையா தவறான பானையை எடுக்கும் போது. அதுக்கப்புறமா இந்த வாசல் நிரந்தரமா அடப்பட்டு கிடக்க போகுது. முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தவறுதான். சீமா ரோகிணிய நீங்க அதுக்கப்புறம் நிரந்தரமா தொலைச்சிடுவீங்க. அம்மா துர்க்கை அம்மா, இப்ப நீங்க தான் இந்த சங்கடத்திலிருந்து எங்களை காப்பாத்தணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா. இந்திராவதி கிட்ட மோத வந்திருக்கீங்களா குருஜி? உங்களை நான் வரவேற்கிறேன். இதுதான் எங்களோட பிளான் இந்திராவதி. நாங்க 2 பேரும் உன்னோட கவனத்தை இங்க திசை திருப்புவோம். சித்தார்த் அங்கிருந்து பிரேம கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவாரு. இங்க பாருங்க குருஜி, தனக்கு தானே பெரிய மந்திரவாதின்னு சொல்லிக்கிறவங்க உங்களுக்கு எதிரில பூனை மாதிரி கூனி குறுகி நிக்கிறத பாத்தீங்களா? இவளோட மந்திரவாத சக்தி உங்களோட பெரிய சக்திக்கு முன்னாடி புஸ்வானமா மாறி போச்சு பாத்தீங்களா? இப்ப இவ என்ன பண்ணுவா? எனக்கே நீ சவால் விடுறியா? எனக்கே வா. இப்ப நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்க போற தண்டனைய பார்த்து அந்த பரத்வாஜ் குடும்பம் முழுக்க இந்த இந்திராவதி கிட்ட மோதணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா இன்னும் நீ பரத்வாஜ் குடும்பத்தோட தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கல இந்திராவதி. உன்னோட பிரேமுக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்கிற குடும்பம் இருக்கே, அவங்க ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்காக உயிரையே கொடுப்பாங்க. தேவைப்பட்டா தீய சக்தி உள்ளவங்களுடைய கண்ணையும் நோண்டி எடுத்துருவாங்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ இந்திராவதி. எவ்வளவு சக்தியை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோ. ஆனா நிச்சயமா பிரேம இங்க இருந்து நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். இது உனக்கு நான் கொடுக்கிற வாக்கு. சாத்தியமே இல்ல. இது சாத்தியமே இல்ல. பிரேம இந்த இந்திராவதி கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. அவரை இங்க இருந்து யாராலையும் கூட்டிட்டு போகவே முடியாது. பிரேம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். யாருக்கு தெரியும், இந்நேரம் பிரேம் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போனாலும் போயிருக்கலாம். ஆனா உன் மனசுக்கு அவர் இங்கே இருக்கிறதா தோணும். பட் அவர் இங்க இல்லவே இல்ல. அப்படின்னா இந்திராவதி, நீ எங்க வலையில முழுமையா சிக்கிட்ட. நீ எங்க கூட நின்னு வெட்டி கதை பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க சித்தார்த் பிரேம கூப்பிட்டுட்டு நேரம் வெளியே போயிருப்பாரு. இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. ஜமீன்தாரையா, ஜமீன்தாரையா, ஜமீன்தாரையா. இது எப்படி நடக்க முடியும்? இது எப்படி நடக்க முடியும்? என் வசத்துல இருந்து பிரேமா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் என்னால எதுவுமே செய்ய முடியல. ஜமீன்தாரையா, சீக்கிரம் கருப்பா. பிரேம் அங்க இல்லன்னு தெரிஞ்சதும் இந்திராவதி ரொம்ப கோபமா இருப்பா. அது நமக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். சீக்கிரம் வாப்பா. ஆகட்டும் நிர்மலா, சீக்கிரம் ஆகட்டும். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நீ எதை செஞ்சாலும்
நல்லா யோசிச்சு செய். நீ தேர்ந்தெடுக்கிறது மறுபடியும் தப்பாயிடுச்சுன்னா உன்னோட 2 மருமகளுங்களும் வாழ்க்கை பூரா இந்த 2 பானைக்குள்ளையும் துடிச்சு துடிச்சு செத்துக்கிட்டு இருக்க போறாங்க. அம்மா தாயே, எனக்கு இத பாக்குற தைரியம் இல்லப்பா. இங்க இருக்கிற பாறைகள்ல எது சரியான பானை தெரிஞ்சுக்க நிச்சயமா இங்க ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். எப்படி பூதங்களுக்கு நிழல் இருக்காதோ, பூதங்கள்லாம் எப்படி கண்ணடியில தெரியாதோ, அதே மாதிரி பெரியத இந்த பானைகள்லயும் ஏதாவது இந்த சம்பந்தமா அடையாளம் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இங்க மத்த பானைகளோட சேர்த்து அந்த பானையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு எந்த அடையாளமும் தெரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, கருணை காட்டுமா, கருணை காட்டுமா, உதவி செய்யுங்கம்மா. நாங்க இவ்வளவு தூரம் வந்து வெறும் கையோட திரும்பி போக விரும்பல. இதுல எது சரியான பானைன்னு தெரிஞ்சுக்க உங்களோட உதவியை எப்படியாவது நீங்க எங்களுக்கு செய்யுங்கம்மா. ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயே, இது வரைக்கும் நீங்க எங்களை எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்தி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு உங்களோட அனுகிரகம் ரொம்ப தேவைப்படுதுமா. எங்களோட இந்த தீய சக்திக்கான போராட்டத்துல உன்னோட துணை கண்டிப்பா வேணுமா. நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். இல்லனா ஜனங்களுக்கு தெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. கருமேகங்கள் திடீர்னு மறைய ஆரம்பிச்சிருச்சு. பெரியத்த, இந்த கருப்பு மேகங்கள் கலையுதுன்னு சொன்னா துர்க்கை அம்மன் நமக்கு துணையா இருக்காங்கங்கறத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இனி நீங்க முழு நம்பிக்கையோட முன்னேறி போங்க. அந்த தாய் நமக்கு துணையா இருப்பாங்க. ஆமா பெரியத்த. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. துர்கா தேவி. இதோட இவங்க கதை முடிஞ்சது. இந்த முறையும் நிர்மலா தவறான பானையத்தான் தேர்ந்தெடுத்திருக்கா. இதுக்கப்புறமா எங்களோட வெற்றி நிரந்தரமாயிடும். பாவம், ரோகிணி சீமாவோட தலையெழுத்துல இந்த பானைக்குள்ள இருக்கணும்னு எழுதியிருக்கு போல இருக்கு. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஒருவேளை இது அம்மனே தெரியுறாங்களே, நிச்சயமா இதுதான். இல்லனா ஒருவேளை அந்த தீய சக்திங்களோட வேலையா இருந்தா வேணும்னு எனக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்களா? அதை நம்பி நான் தப்பான பணி எடுத்துட்டேன்னா जय दुर्गा देवी. जय दुर्गा
தேவி. ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயே, நிச்சயமா இதுதான் தெரியாது. அந்த சூனியக்காரியோட வேலையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தான் முடிவு பண்ணதா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு மேல எது நடந்தாலும் அது உங்க விருப்பப்படிதான் நடக்கும். ஏன்னா இப்ப நான் என்னோட மருமகளுங்க சீமா அப்புறம் ரோகிணியோட வாழ்க்கை இது எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறம்மா. ஆனா நிச்சயமா இது மட்டும் தெரியும், எந்த பானையில உங்களோட உருவம் மட்டும் தெரிஞ்சதோ அது தப்பா இருக்கவே முடியாது. ஜெய் துர்கா தேவி. எங்களோட பக்தி உண்மையானதா இருந்தா அப்போ இந்த திவ்ய திரவியம் இந்த பானையில தான் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க எல்லாரையும் காப்பாத்துற துர்கா தேவிக்கு ஜெய். ஒருத்தங்களோட கனவு சித்தார்த் சீக்கிரம். நீங்க 2 பேரும் உங்க எல்லையை மீறி போயிட்டீங்க. என்னோட ஜமீன்தாரையாவ என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து மிக பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே நான் யாரையும் விட மாட்டேன். கண்டிப்பா யாரையும் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்க போறேன். ஜமீன்தாரையா, அவரை கூட்டிட்டு போகாதீங்க, விட்டுருங்க. இந்த குருஜியும் ரொம்ப புத்திசாலி. என்ன தடுத்து நிறுத்ததா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஜமீன்தாரையா, ஜமீன்தாரையா, நீங்க என்ன விட்டு போக கூடாது. ஜமீன்தாரையா, ஜமீன்தாரையா. சித்தார்த், அவன் நம்மள பாத்துட்டா. சீக்கிரம் கிளம்பு. ட்ரை பண்ணிட்டு இருக்கான வண்டி ஸ்டார்ட் ஆகல. சித்தார்த், இந்திராவதி ரொம்ப கோவத்துல இருக்கா. ஒருவேளை நீங்க இப்படி பண்றதால என்ன தடுக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க எல்லாரும் பெரிய முட்டாளாதான் இருப்பீங்க. இந்த இந்திராவதியை நேரத்தாலேயே தடுக்க முடியல. அப்படி இருக்கும் போது நீங்களா என்ன? நில்லுங்க. சீக்கிரம், நமக்கு இப்ப நேரம் கிடையாது. இந்திராவதி ரொம்ப ஆத்திரத்துல இருக்கா. இப்ப அவன் நினைச்சானா எதுவும் செய்ய முடியும். நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளோட மாய சக்தியால நம்மளோட வளையத்தை சுலபமா உடைச்சி எறிஞ்சிடும். சித்தார்த், வண்டி எப்படியாவது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. வண்டி நல்லா தான் இருந்துச்சு, ஆனா திடீர்னு ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு தெரியல. ஓகே, ஜெய் துர்கா தேவி. எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு நிர்மலா? வாசல் கதவு திறக்கலையா? அப்ப உங்க துர்கா தேவிய கூப்பிடுங்க. உங்களோட பிரார்த்தனைய ஆரம்பிங்க. அம்மா துர்கா தேவி, வாசல் கதவை திறந்து விடுங்க. அம்மா துர்கா தேவி, வாசல் கதவை திறந்து விடுங்க.
எல்லா விஷயத்துக்கும் துர்கா தேவிக்கு ஜெய், துர்கா தேவிக்கு ஜெய் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு பாத்தீங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை உண்டாயிருக்குன்னு. இப்போ உங்களோட துர்கா தேவி உங்களுக்கு துணையா நிக்கல. எங்களோட அம்மன் தாய் என்னைக்குமே அவங்களோட பக்தர்களை கைவிட மாட்டாங்க, என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. जगदम्बे काली जय दुर्गे शक्कर वाली तेरी ही गुण गाए भारती जय दुर्गा देवी सब उतारे तेरी आरती भक्त जनों पर माता भीड़ पड़ी है भारी धन बदल पर टूट पड़े माखन के सिंह सवारी जैसे सिंह जय दुर्गा देवी है 10 भुजाओं वाली दुखियों के टुकड़े निवारती 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 जय दुर्गा देवी निवारती दुखियों के टुकड़े निवारती அவ பின்னாடி வந்துட்டு இருக்கா. யாரு வந்துட்டு இருக்காங்க? இந்திராவதி நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா. ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா நில்லுங்க. குருஜி, இந்திராவதி ஓடி வந்துட்டு இருக்கா, என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரத்துக்கு தான் அவளை என்னால கட்டி போட முடியும். நீ வண்டியை நிறுத்தாம வேகமா ஓட்டிக்கிட்டே குருஜி, அங்க பாருங்க. என்ன பண்ணலாம் குருஜி? நீ வண்டியை நிறுத்தாம வண்டியை வேகமா ஓட்டு. ஆனா குருஜி,
இந்த ருத்ராட்சம் கொஞ்ச நேரம் தான் மந்திர சக்தியால அவளை கட்டி போட முடியும். நம்ம கிட்ட வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும். சித்தார்த், உன் எதிரில யார் வந்தாலும் சரி, நீ வண்டியை மட்டும் நிறுத்திடாத. அது மனுஷனோ மிருகமோ எதுவா இருந்தாலும் வண்டியை நிறுத்திடாத. அவ நம்மள தடுக்கிறதுக்கு எந்த வித முயற்சியும் செய்வா. இதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டுல அடி எடுத்து வச்சிட்டோம்னா பிரேமம் மட்டும் இல்ல, வேற யாரையும் எதையும் செய்ய முடியாது. ஜெய் துர்கா தேவி. அமடி சேவா. எல்லாம் நேருக்கு மாறா நடந்திருக்கு. முதல் முறையா எங்களோட மந்திர சக்தி தோல்வி அடைஞ்சிருக்கு. சீமா, உனக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? மரணத்தோட வாசப்படிக்கு போனாலும் நீ வெற்றி அடைஞ்சு திரும்பி வர்ற.